சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் காப்பியம். அதில் ஒரே ஒரு விஷயம், கண்ணகி பாண்டியனுடைய அரசவைக்கு வர்றாங்க. இந்த ஆளுமைங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்க. அரசவைக்கு வர்றாங்க. இப்படி நீர் வழியும் கண்களோடு வந்திருக்கிறாயே, நீ யார் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டார். இப்போ கண்ணகி பதில் சொல்லணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? என் பேர் இந்த மாதிரி சுப்பிரமணி, நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன், இந்த குடும்பத்திலேருந்து வர்றேன், இல்லை என்ன படிச்சிருக்கேன், தானே நம்ம அடையாளம். ஆனால் கண்ணகி என்கின்ற இந்த தமிழ் மண்ணின் கதாநாயகி அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறார். அவள் ஊரை சொல்கிறா. அந்த ஊரை யாரை வைத்து அவள் அடையாளம் சொல்கிறாள் தெரியுமா? எங்கள் ஊரை 2 ராஜா ஆட்சி செஞ்சாங்க. ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உட்கார்ந்துருக்கிறான். ஒரு புறாவை ஒரு பருந்து துரத்திக்கிட்டு வருது சாப்பிட்றதுக்காக. அந்த புறா பதறி பயந்து போய் இந்த அரசனுடைய மடியில் உட்காருது. இந்த அரசன் கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பருந்து என்ன சாப்பிட வருது. பருந்து கேட்குறான், இந்த புறாவை விட்டுறேன், இவ்வளோ பயப்படுதில்ல, உயிருக்கு இவ்வளோ அஞ்சு எங்கிட்ட அடைக்கலம் வருகிறது, இதை விட்டு விடேன். இப்போ அந்த பருந்து கேட்குறது, அப்போ அதற்கு சமமான எடை உள்ள உணவை எனக்கு கொடு, மாமிசத்தை எனக்கு கொடு, நான் அந்த புறாவை விட்டுறேன். பருந்தோடைய கேள்வி நியாயமானது தானே. என் சாப்பாடுக்கு நான் எங்கப்பா போவேன், எனக்கு சாப்பாடு கூட அதை விட்டுறேன், அதுக்கு சமமான சாப்பாடு. இப்போ அரசன் என்ன செய்யலாம்? அரசனாக இருக்கிறவன் என்ன செய்யலாம்? ஒரு கசாப்பு கடையில் மட்டனோ சிக்கனோ வாங்கி அந்த புறாவுக்கு ஈக்குவலாக நிறுத்து அந்த பருந்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த அரசன் என்ன செய்கிறான்? அந்த புறாவுக்கு சமமாக தன் தொடைக்கரியை அறுத்து அந்த தராசு தட்டில் வைக்கிறான். எப்பேற்பட்ட நீதி வழங்குகிற அரசன்! ஒரு புறா அடைக்கலம் வந்தாலே தன் சதையை தரக்கூடிய சிபி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு மன்னன் பிறந்த ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறான். இன்னொருத்தன் எங்கள் ஊரில் இருந்தான். ஒரு ஆராய்ச்சி மணி அவன் அரண்மனை வாசலில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதை யாருமே அடித்ததில்லை, ஏன்னா பிரச்சனையே இல்லை. திடீர்னு ஒரு பசு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அரசன் வந்து கேட்குறான், என்னவா அப்படின்னு. இந்த பசுவோடைய கன்றை உங்கள் மகன் இளவரசன் தேரில் வரும்போது ஏற்றி கொண்டுட்டான், அதுக்கு நீதி கேட்டு இந்த பசு வந்திருக்குது. இப்போ பசு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், நம்மளுக்கு எதுவும் தலையெழுத்து இருக்கா? அரசனுக்கு தலையெழுத்து இருக்கா? உடனே அரசன் நீதி வழங்கினான். எப்படி அந்த பசு தன் கன்றை இழந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ அதே கஷ்டத்தை அனுபவிப்பதான் இதற்கான நீதி. என் மகனை தேரில் ஏற்றி நான் கொள்ளுகிறேன் என்று அதை செஞ்சான் மனுநீதி சோழன் என்று ஒரு மன்னன். இந்த 2 அரசர்கள் ஆட்சி செய்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமனாரை சொல்றா, அதுக்கப்புறம் தன் தகப்பனாரை சொல்லுகிறாள், அதற்கப்புறம் கணவனை சொல்லி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிற.